இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்த்தா ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க. இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? ஏங்க இந்த படத்து இதுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நீங்கள் என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். we love to hear it from you for UI. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், வெரி பிக் ஃபேன் சார். அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ. ஸோ நீங்கள் படம் பண்ணுறது வந்து இந்த ட்ரெய்லர் வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க், ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா, இல்லை அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன். பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் தேர். விஷுவலாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார். அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா, என்னோட ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அ ஃபேமிலி. ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சாருக்கும் எல்லாருக்கும் வெரி பிக் கங்க்ராட்ஸ். அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ வெரி பிக். அண்ட் இது வந்து கன்னடா படம்னு பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக we have ரேஷ்மா, கதைய நாயகி. ஆக்சுவலி உங்களை பற்றி எங்கேயுமே பெருசாக ரிவீல் அபவுட் அண்ட் வாட் இஸ் இட் அப்படின்றத we haven't revealed அப்படின்றது. ஸோ இங்கேயாச்சும் ரிவீல் பண்ணுவீங்களா அப்படின்றது தெரியல. we'll just hear it from you. Please come. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில மூவி ப்ரமோஷனுக்கு யூஐ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் நல்லா தமிழ் பேச வரல, பட் ஏன்னா தப்பாக பேச நினைச்சிடுங்க. இப்போ நான் கேரக்டர் பற்றி நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் I'm sure in just like 3 days you all will enter the UI world and you will expect the unexpected, because as you all know, Upi sir not only has pan-India fans but pan-world fans, and he stands out from everyone, creates magic in his work, and everybody is excited. And I believe that here also they'll give massive response. And hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Thank you so much. Nandri. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக நம்மளுடைய எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறது, ஆல்ரெடி என்னென்ன பண்ணிருக்கணும் எல்லா கிளிம்ஸ்லயே நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்க நினைச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லா வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங், இது எல்லாம் எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்றேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்க எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட், எல்லாமே ஒன்று கப்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதுல வர டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்கிறேன். என்னன்னா, நீங்க பார்க்கும் போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்கு. பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா, த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்ல வச்சு பண்ண படம் இது. இங்க யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்க அதெல்லாம் நான் டீகோட் பண்றதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினைச்சா அது வேண்டாம். நீங்க ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க திங்க் பண்ணா, ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அதுல ஒரு மீனிங் இருக்கு. அது நீங்க டீகோட் பண்ணலாம் இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்கா சொன்ன ஒரு ட்ரை பண்ண, மெட்டபரிக்கா சொல்றதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்றேன். எல்லாருமே என்னன்னா, இப்போ நாங்க படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்றது ஒரு இது ஸ்டைலு.
இதுல ஒரு சின்ன இது பண்ணிருக்கிறேன், இது நீங்க சொல்லணும், நான் கேட்கணும், அதுக்காக இந்த படம் பண்ணிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங், ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ. என்னன்னா அப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு, தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டா. இங்க அந்த 20-25 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், அங்க ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு, அதுக்காக கரெக்டா ரிலீஸ் ஆகல. இந்த படம் ரொம்ப நீங்க பார்க்கல. ஓகே, இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு, இந்த படம் இப்போ டைரக்டா இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி ஹீரோயின் ரீஷ்மா. நீங்க சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்குன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ், அவருக்கு நான் டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு கிராண்டர் இது வந்திருக்குன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்கு. அப்புறமா தேங்க்யூ சார், நீங்க வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு யுவர் பிளெஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம்க்கு வந்து மொழி இல்லை. உபேந்திரா அவர்களோட பழைய படங்கள், அவரோட சூப்பர் ஆகட்டும், ஏ ஆகட்டும், இல்லை உபேந்திரா மூவி ஆகட்டும், ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஃபிலாசபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ், ஈகோ அதை மட்டும் எடுத்துகிட்டு டீப்பாக அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வராரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஒரு மாசிவான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நிறைய படங்கள் வரணும், தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது. இன்றைக்கி வந்து திரையரங்குக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. அது மாதிரி வர படைப்பாளிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.